ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க பொன்னி சீரியல் லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து நேத்திக்கு முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்டேட்ஸ் எல்லாம் நிறையவே இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அப்படின்னு ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வர மண்டேலேருந்தே புது சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. அதுவும் உங்களுக்கு தெரியும், தென்றலை மெல்ல பேசு அப்படிங்கிற சீரியல் 2:30க்கு டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான அப்டேட்டும் போஸ்ட் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு நம்மளோட சந்துரு சாரும் வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சந்துரு சார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம விஜய் டெலிவிஷனில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பர்சன். சபரி அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் தான் விஜய் டெலிவிஷனுக்கு. ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது. அவரோட லாஸ்ட் டே சீரியலோட ஷூட்டிங் நடக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து அந்த கேக் கட்டிங் எல்லாமும் நடந்துச்சு. பொன்னி சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது அந்த ஷூட்டிங்கில் வந்து இவரும் வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த லாஸ்ட் டே எபிசோடோட ஸ்பெஷலே இதுதான் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, மாமியார் மருமகளை ஏற்றுக்கிட்டு மாமியார் மருமக 2 பேரும் ஒரே மேடையில் உட்காந்து ஒரு கச்சேரி பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த கச்சேரி பாடும்போது எடுத்த பிக்கும் இந்த சைடில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணத்தோடு இந்த சீரியலை வந்து முடிக்கிறாங்க. எல்லாரும் பாசிட்டிவாக சீரியல் வந்து முடியுது. ரொம்பவே சூப்பராக இது வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி கொடுத்து நல்லா போன ஒரு சீரியல். இதுக்கு மேலேயும் இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது நல்ல விஷயம் தான். நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருக்கும்போதே முடியறது அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.